வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பைத்தன் வச்சு ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். கட் அண்ட் பேஸ்ட் ஃபைல் கண்டென்ட்ஸ், அதுதான் டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபைலோட கண்டென்ட்ஸை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலில் அதை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபைலை டெலீட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் இம்போர்ட் ஓஎஸ் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபைல் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓஎஸ் மாடியூலில் பண்ணலாம். தென் ரீட் ஃபைல் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுட்டு எந்த ஃபைல்லேருந்து நம்ம இன்புட் எடுக்க போகிறோம், ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணணும். ரீட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைலை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ரீட் அண்டர் ஸ்கோர் ஃபைல் வேரியபிள் கொடுத்துட்டு ஆர் ரீட் மோட்ல ஓப்பன் பண்ண போகிறோம். தென் கண்டென்ட் இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிட்டு ஃபைல் டாட் ரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஓப்பன்ல நமக்கு ஃபைல்னு ஒரு வேரியபிள்ல இந்த ஃபைலை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இப்போ அந்த ஃபைல்ல ரீடுன்னு ஒரு ஃபங்க்ஷனும் அது கூடவே இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைல்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் ரீட் பண்ணி இந்த கண்டென்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஃபைனலா ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ ஃபைலில் இருக்க எல்லா டேட்டாவும் இந்த வேரியபிள்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ண போறோம். ரைட் அண்டர் ஸ்கோர் ஃபைல், அது ரைட் மோட்ல ஓப்பன் பண்ண போறோம். ஃபைல் டாட் ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்ன்ற வேரியபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரைட் ஃபைல்குள்ள எழுத போறோம். எழுதிட்டு ஃபைனலா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் கண்டென்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகும். ஃபைனலா காப்பி ரீட் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த கண்டென்ட்ஸை இன்னொரு ஃபைல்ல எழுதிட்டோம். ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஃபைலை டெலீட் பண்ணணும். அதுக்கு ஓஎஸ் மாடியூல்ல ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ரீட் ஃபைலை டெலீட் பண்ணிடலாம். இந்த கோடை இப்போ டெஸ்ட் பண்ண பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரைட் ஃபைல்ல என்ன ஃபைல் நேம் நம்ம ரைட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தையும் இங்க கொடுத்துருவோம். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா ரீட் அண்டர் ஸ்கோர் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் இல்ல, ரைட் ஃபைலும் இல்ல. ஸோ ரீட் அண்டர் ஸ்கோர் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இல்ல, ரைட் ஃபைலும் இல்ல. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்குது. அப்போ இந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்த்தோன்னா, ரீட் ஃபைல் ரீட் மோட்ல ஓப்பன் ஆகும்போது ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு எரர் வருது. அப்போ ரீட் மோட்ல என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபைல் ப்ரெசென்ட்டா இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், ரீட் அண்டர் ஸ்கோர் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஃபைல் போட்டுட்டு அதுல சம் கண்டென்ட்ஸ் எழுதலாம். திஸ் இஸ் லைன் நம்பர் 1, திஸ் இஸ் லைன் 2, திஸ் இஸ் லைன் 3. சேவ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைல் அந்த எரர் வரல. ரைட் ஃபைல்ல புதுசா இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல ரீட் ஃபைல்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் காப்பி. தென் அந்த ரீட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இல்லை, ஏன்னா ரிமூவ் வச்சு அந்த ரீட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ரன் டைம் எரர் வந்துச்சு இல்லைங்களா, ரீட் ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்த உடனே ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ரைட் ரன் பண்ணோம்னா இப்போ இந்த ரீட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா எந்த லைன்ல எரர் வந்திருக்குன்னா, இந்த பர்டிகுலர் லைன்ல லைன் நம்பர் 9ல எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் வந்த உடனே ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேண்டாம். நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கிரேஸ்ஃபுல்லா அந்த எரரை ஹேண்டில் பண்ணி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ட்ரை பிளாக்குள்ள எங்கெங்கெல்லாம் ரன் டைம் எரர் வருமோ அந்த கோடை ட்ரை பிளாக்குள்ள மூவ். அதுக்கப்புறம் எக்ஸப்ட்னு அதுக்கு இன்னொரு பிளாக் இருக்கு. அதுல எக்ஸப்ஷன் ஆஸ் எக்ஸப்ஷன்னா ரன் டைம் எரர். அந்த எக்ஸப்ஷனை ஈன்ற ஒரு வேரியபிளா வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் எக்ஸப்ஷனை பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். ஃபைனலா யூ கேன் ஹேவ் அதர் பீஸ் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு லைன் போடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபைல இல்லைன்னா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகுது. என்ன ஆகும்னா எக்ஸப்ட் பிளாக் உள்ள வந்துட்டு இந்த எரரையும் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன்ஸ் 22ல இருந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். நம்ம ப்ரோக்ராம்ல வெறும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. இது மட்டும் ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சது. லெட்ஸ் செக் இட். இங்க பாருங்க, ரீட் ஃபைல் இல்ல, இருந்தாலும் ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகல. இட் ஸ்டார்டட் டு கண்டினியூ இட்ஸ் எக்ஸிகியூஷன். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக். ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட் இட் பை ஹேவிங் ரீட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி போட்டுடுவோம். போட்டு லைன் நம்பர் 5, லைன் நம்பர் 6,
லைன் நம்பர் 7 3 லைன் டெக்ஸ்ட் எழுதிட்டு சேவ் பண்ணிடலாம். மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட் ஃபைல்ல பார்க்கலாம். எஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்துச்சு. அப்போ முதல்ல இருந்த லைன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா இது ஓவர் ரைட் ஆயிடும். ஏன்னா ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணா ஓவர் ரைட் ஆயிடும். அதுவே நம்ம அப் அண்ட் இன்னொரு மோட் இருக்கு, அதை யூஸ் பண்ணா ப்ரோக்ராம் வந்து அப் அண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டென்ட்ஸ். லெட்ஸ் ட்ரை தட் அவுட். அப் அண்ட் மோடுன்னு போட்டுட்டேன். இப்போ ரைட் ஃபைல்ல 3 லைன்ஸ் இருக்கு, 5 6 7. ரீட் ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு ஏன்னா ரிமூவ் கொடுத்ததால. ஸோ மறுபடியும் ரீட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி கிரியேட் பண்ணிட்டு லைன் நம்பர் 10 லைன் நம்பர் 11 லைன் நம்பர் 12 சொல்லிட்டு ஒரு 3 லைன் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். தென் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ரைட் ஃபைல் போனோம்னா அப் அண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நிறைய ரியல் டைம் டாஸ்க் சொல்ல போறோம். அது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.